ஆசிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் நிறுவனர் தலைவர் தோழர் ஆணைமுத்து அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாணவர் மேலூர் செந்தமிழ்கோ அரங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைவர் தோழர் துரை சித்தார்த்தன் அவர்களே, எனக்கும் உரையாற்றி அமைந்திருக்கிற தோழர் கரிகாலன் அவர்களே, தோழர் நடராசன் அவர்களே, தோழர் கோபன் அவர்களே, தோழர் முகிலன் அவர்களே, தோழர் பாலாசா வல்லவன் அவர்களே, மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியில் தோழர் ஆணைமுத்து அவர்களோடு பணியாற்றி அவர் செய்த பணியை தொடர்ந்து செவ்வனே செய்து வருகிறேன். மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் செயல் வீரர்களே, அருகிலே கூடியிருக்கிற அன்பு தமிழ் நெஞ்சங்களே, தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பில் முதலில் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கருத்தரங்கத்திற்கு மார்க்சிய பெரியாரியம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறார். ஐயா தோழர் ஆணைமுத்து அவர்கள் மார்க்சியத்தையும் பெரியாரியத்தையும் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒடுக்குண்ட மக்களுடைய விடுதலைக்கான ஒரு கோட்பாட்டு கருவியாக எவ்வாறு வார்த்தமைத்தார் என்பதை பற்றி பேசுகிற ஒரு அரங்கமாக நான் இதை புரிந்து கொள்கிறேன். மார்க்சுக்கும் பெரியாருக்குமான உறவை பற்றி அண்மையில் நான் கொஞ்சம் எழுதியிருக்கிறேன், நீங்கள் படித்திருக்கலாம். தந்தை பெரியார் அவர்கள் சோசியலிசத்தின் மீது, ருஷ்ய புரட்சியின் மீது கொண்டிருந்த நாட்டத்தை பற்றி எனக்கு முன்னாடி பேசிய தோழர்கள் குறிப்பிட்டார். அது ஒரு தொடக்க கால ஆர்வம். இன்றைக்கு மார்க்ஸ், எங்கெல்ஸ், லெனின் நூல்கள் எல்லாம் ஆங்கிலத்திலே மட்டுமல்ல தமிழாக்கம் செய்யப்பட்டு கிடைக்கின்றன. நீங்கள் கடையிலே போய் வன்படி வாங்கி படிக்க வேண்டிய தேவையில்லை. இணையத்திலேயே ஆர்கிவ்ஸ், மார்க்சிஸ்ட் ஆர்கிவ்ஸ் போட்டால் எல்லாவற்றையும் கிடைக்கும். ஆனால் அன்றைக்கு அந்த வாய்ப்பு இல்லை. பெரியாருக்கோ சிங்காரிகளுக்கோ பிற்காலத்தில் சிவாவுக்கோ அந்த வாய்ப்பு இல்லை. அவர்களாக சில நூல்களை தேர்ந்தெடுத்து தமிழாக்கம் செய்தார். தந்தை பெரியார் அவர்களுக்கு சமூக மாற்றத்திற்கான ஒரு முதன்மை கருவியாக அறிவு கொடுத்துகிற பணி அமைந்தது. இந்த அறிவு எங்கிருந்து கிடைத்தாலும் அதை கொண்டு வந்து தான் பிறந்த சமுதாயத்திற்கு உரித்தாக்க வேண்டும் என்னுடைய அவருடைய அக்கறைக்கு பல சான்றுகள் சொல்லலாம். கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை குடியரசு ஏட்டில் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டது பற்றி சொன்னார். அதை கொஞ்சம் ஆழ்ந்து படித்து பார்த்தால் அது ஒரு முழுமையான தமிழாக்கம் அல்ல. சுருக்கி சில பகுதிகளை விடுத்து தான் பண்ணியிருந்தார். அவர்கள் கொடுத்த தலைப்பே அன்றைக்கு அதை பற்றிய புரிதலில் இருந்த குறைபாட்டை விளக்குகிறார். சிங்காரவேலர் மொழிபெயர்த்திருப்பார் என்று நினைக்கிறேன். சமதர்ம கட்சி அறிக்கை, Communist Party Manifesto of the Communist Party.
கம்யூனிஸ்ட் லீக் என்ற அமைப்பு மார்க்ஸையும் எங்கெல்ஸையும் அணுகி அவர்கள் நிறைய கட்டுரைகள் எழுதுகிறார்கள். இயக்கங்களோடு அவர்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது என்ற முறையில் எங்களுக்கு ஒரு அறிக்கை எழுதி கொடுங்கள் என்று கேட்டார். ஒரு 40-50 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை அவர்கள் எழுதி கொடுத்தார். அதுதான் 48 வெளிவந்த மேனிஃபெஸ்டோ ஆஃப் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அதில் பிற்காலத்தில் ஒரு சில திருத்தங்கள் செய்தார். தொடக்க வாக்கியமே வரலாறு முழுவதும் வர்க்க போராட்டங்களின் வரலாறே என்று இருந்தது. வரலாறு என்பதை போல வரலாற்றுக்கு உட்பட்ட ஒரு காலம் இருந்தது. ஏடறிந்த வரலாறு என்று அதை திருத்தினார். ஆல் ரிட்டன் ஹிஸ்டரி. ஏடறிந்த வரலாறு முழுவதும் வர்க்க போராட்டங்களின் வரலாறு என்று திருத்தினார். வேறு சில திருத்தங்களை செய்ய விரும்பினால் ஒரு வரலாற்று ஆவணம், இதை நாங்கள் திருத்த விரும்பவில்லை, எங்கள் கருத்துக்களை தனியாக குறிப்பிடுகிறோம் என்று குறிப்பிட்டு வைத்தார். என்றாலும் வரலாற்று பொருண்மையத்தில் இயங்கிய கோட்பாட்டில் எல்லாவற்றுக்குமான ஒரு சின்னஞ்சிறு பெட்டகமாக அது அமைந்திருக்கிறது என்று எழுதி சொன்னார். அதை அன்றைக்கு வளர்ந்திருந்த தமிழ் சொல்லாட்சியில் மொழிபெயர்ப்பது மிக மிக கடினம். சமதர்மம் என்பது இன்று வரை சோசியலிசம் என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அறிக்கையிலேயே ஒரு இடத்தில் சொல்வார்கள், நாம் இதை ஏன் சோசியலிச அறிக்கை என்று சொல்லாமல் கம்யூனிச அறிக்கை என்று ஏன் சொல்கிறோம்? சோசியலிசம் என்ற பெயரில் பல தத்துவ மரபுகள் பிரான்ஸ் நாட்டில் தோன்றி உடனிக் கொண்டன. ரூதோன் போன்ற பாதிரிமார்கள் சோசியலிஸ்ட், பிளாங்கி போன்றவர்கள் சோசியலிஸ்ட். ஆனால் அதற்கு மாறாக தொழிலாளர் வகுப்பை யாரோ வந்து விடுதலை செய்வார்கள், தலையெழுத்து கொடுப்பார்கள் என்பதில்லை. தொழிலாளர்கள் தம்மை தாமே விடுதலை செய்து கொள்ள வேண்டும். அதற்கு இது வழிகாட்டுகிறது. அதாவது இது ஒரு லட்சியம் சம்பந்தப்பட்டதோ கனவு தொடர்பானதோ அல்ல, இது அறிவியல் தொடர்பானது. இது கனவு சமதர்மம் அல்ல, அறிவியல் சம்பந்தம். அந்த இருக்கிற சொல்லை சொன்னார். அறிவியல் சோசியலிசத்தினுடைய இன்னொரு சொல்லாக தான் கம்யூனிசம் என்ற சொல்லை எப்படி சமதர்ம கட்சி அறிக்கை இந்த தேவையை நிறைவு செய்ய முடியுமா? முடியாது. சொல்ல போல தர்மம் என்ற சொல்லே பொருத்தமில்லை. தர்மம் என்றாலே மனு தர்மம். இப்போ கூட நம்ம நண்பர்கள் சில பேர் ஐடியாலஜியை சித்தாந்தம் என்றால் சைவ சித்தாந்தம் மட்டும்தான் சித்தாந்தம். நல்ல தமிழில் ஐடியாலஜி, ஐடியா கருத்து, ஐடியாலஜி கருத்தியல் என்ற சமயச்சார்பற்ற ஒரு அறிவியல் தமிழாக அமைந்தது. அன்னைக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு. ஆனால் அந்த ஆர்வம் அரசு புரட்சியை தமிழ் கொண்டு வர வேண்டும், கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை தமிழில் வெளியிட வேண்டும். அது மட்டுமல்ல, பகத்சிங் எழுதிய நான் என் நாத்திகன் அதையும் பெரியார் தமிழாக்கினார். இதைவிடவும் சிறப்பித்து சொல்ல வேண்டியது